முதல் அக்ரஹாரம் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தினை முன்னிட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சள், திருமஞ்சனம் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 508 வடைமாலை அணிவித்து துளசி மாலை சூட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பக்தர்கள் ஆலயத்தில் 4 முறை பிரகாரமாக துளசியை கையில் வைத்து வலம் வந்து ஆஞ்சநேயரின் திருவடியில் சமர்ப்பித்தனர். பிறகு தீபாராதனை காண்பித்து சந்தனத்தால் அபிஷேகம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டதும் மூலவர் ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததுடன் உற்சவருக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி வண்ண மலர் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பிரம்மாண்டமான தளிகையில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அன்னப்படையலிட்டு நெய்வேத்தியம் செய்தனர். தெய்வங்களுக்கு கும்பாரத்தி காட்டி கூடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சத்திரங்களினால் சோடச உபச்சார பூஜை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் போலூர் மெயின் ரோடு அனுப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜவராகியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 1 வருடம் நிறைவு பெற்றதை முன்னிட்டு 1வது ஆண்டு விழா நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் கும்ப கலசங்கள் வைத்து கலச பூஜை செய்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஹோமத்தில் 108 மூலிகை பொருட்கள், நறுமண திரவியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் பட்டு வஸ்திரம், பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது. மூலவர் ஸ்ரீ ராஜவராகியம்மனுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம், பன்னீர் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலசத்திற்கு தீபாராதனை காண்பித்து கலசத்தை பம்பை மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ராஜவராகி அம்மனுக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றது. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் வராகி அம்மனுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி நகை ஆபரணம், நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்து தேங்காய் பழம் உடைத்து ஏகதீப ஆரத்தி காட்டி உதிரி பூக்களினால் 108 அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஸ்ரீ சௌக்கிய வராகியம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம், குருதி பூஜை, தாலாட்டு சேவை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே மூலவர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. பிறகு உற்சவர் ஸ்ரீ வராகி அம்மன், ஸ்ரீ காளி அம்மனை அபிஷேக கேடயத்தில் நிறுத்தி பல்வேறு வகையான பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், இளநீர், மஞ்சள், திருமஞ்சனம், குங்குமம், சந்தனம், பன்னீர் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதும் ஸ்வர்ணாபிஷேகம் செய்து கலசத்தில் உள்ள புனித நீர் கொண்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து நகை ஆபரணங்களால் ஜோடனை அலங்காரம் செய்து 16 திருக்கரங்களுடன் கையில் ஈட்டிக்கொண்டு அசுரனை வதம் செய்யும் தேவியாக ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் காட்சியளிக்க உற்சவர் ஸ்ரீ வராகி தேவியும் காளியம்மனும் தனித்தனியே ஊஞ்சலில் கொலியிருக்க செய்து புது பட்டாடையுடன் மலர் மாலைகள், நகை ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்ததும் மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு தேங்காய் பழம் உடைத்து பிரசாதங்கள் நெய்வேத்தியம் செய்து மகா கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மூலஸ்தானம் எதிரே ஸ்ரீ வராகி அம்மனை நிறுத்தி வண்ண மலர்களால் அலங்கரித்து தீப்பந்தங்கள் கொளுத்தி வைக்கப்பட்டு குருதி பூஜை நடைபெற்றது. முதலாவதாக அம்மனுக்கு தேங்காய், பூசணிக்காய், கற்பூர தீபமேற்றி திருஷ்டி கழிக்கப்பட்டதும் குங்குமத்தால் அம்மனுக்கு குருதி பூஜை நடைபெற்றது. பிறகு பக்தர்கள் தட்டு சீர்வரிசை பொருட்கள், மலர் மாலைகள் ஊர்வலமாக தலையில் சுமந்து கொண்டு பம்பை நாதஸ்வரம் மேளதாளம் முழங்க ஆலயத்திற்கு எடுத்து வந்ததும் உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து தீபாராதனை காட்டப்பட்டது. பிறகு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
சேலம் சின்ன முனியப்பனுக்கு ஆனி மாதத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய அர்த்த மண்டபத்தில் காட்சி தரும் உற்சவர் ஸ்ரீ சின்ன முனியப்ப சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், திருமஞ்சனம், அரிசி மாவு, சந்தனம் போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதும் இறுதியாக ஸ்வர்ண அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஆலயத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தரும் ஸ்ரீ சின்ன முனியப்ப சுவாமிக்கு மாலை அணிவித்து ஆதி மூலவர் முனியப்ப சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மாலை சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சின்ன முனியப்ப சுவாமியை வணங்கி வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் விபூதி பிரசாதமும் வழங்கப்பட்டது. உற்சவர் சின்ன முனியப்ப சுவாமிக்கு தேங்காய் பழம் உடைத்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சேயூர் வட்டம் பெரிய கயப்பாக்கம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமையான கிராம தேவதையான ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி கிராம மக்கள் ஒன்றிணைந்து கோவிலை புனரமைத்து சீரமைத்தனர். கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக கோவில் வளாகத்தில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஜூலை 1ஆம் தேதி காலை விநாயகர் பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி 3 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. ஜூலை 2ஆம் தேதி விழா அன்று காலை மங்கள இசையுடன் வேத பாராயணம் மற்றும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனைக்கு பின்னர் யாக குண்டத்திலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்த பின்னர் கோவில் கோபுரத்தை வந்தடைந்து கும்பங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் திருக்கோவிலின் மூலவரான விநாயகர், கிருஷ்ணர், திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றன. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர். பொம்மைய கவுண்டன்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ விருச்சின்னம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவு பெற்றதை அடுத்து கோவில் கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பலவித மூலிகை பொருட்கள் கொண்டும் பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டும் யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு தொடங்கியது. சிவாச்சாரியார்கள் பூஜிக்கப்பட்ட கலச நீரை தலையில் சுமந்து கொண்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்து விமான கலசத்தினை அடைந்தனர். பின்னர் கலசங்களுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு கலச நீரை ஊற்றி கும்பாபிஷேக நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கலசங்களுக்கு வஸ்திரம் கட்டி தீபாராதனை காட்டிய பின்பு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித கலச நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு கலச நீரினை ஊற்றி தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த அம்மனை ஏராளமான பொதுமக்கள் தரிசித்து சென்றனர். தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் சப்தரிஷி நத்தம் கிராமத்தில் அருள்மிகு ஞானாம்பிகை அம்மன் சமேத அருள்மிகு காளகசீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. தென் காளகசி என்று போற்றப்படும் இக்கோவில் தளவாய்பாளையம், குளிச்சிப்பட்டு, கத்தரி நத்தம், மருங்கை ஆகிய 4 கிராமங்களை உள்ளடக்கிய சிங்கவள நாட்டில் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. இதனை ஒட்டி கடந்த 29ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் சிறப்பாக தொடங்கியது. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகதி, மகா தீபாராதனை, யாத்ரா தானத்துடன் நிறைவு பெற்றது. தொடர்ந்து யாகசாலை மண்டபத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் இசையுடன் கடம் புறப்பட்டது. சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசத்திற்கு எடுத்து சென்றனர். விமான கோபுரம் மற்றும் பரிவார கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. வெகு சிறப்பாக நடைபெற்ற இக்கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராட்சச ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் முரப்பநாடு கிராமத்தில் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில்
ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த 30ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நவகிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம், அதிஜா ஹோமங்கள் நடைபெற்றது. மாலையில் தாமிரபரணி நதியிலிருந்து ஊர்வலமாக புனித நீர் எடுத்து வரப்பட்டு வாச சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலங்கள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. நேற்றிரவு மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு எந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்றவைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை பிம்பசுத்தி, மூர்த்தி ரக்ஷாபந்தனம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நாடி சந்தானம், ஸ்பரிசாகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகதி நடைபெற்றது. யாத்ரா கானம் நடைபெற்று யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் காலை 11:15 மணிக்கு மேல் 12 மணிக்குள் மேள தாளங்களுடன் எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கலிங்க சுவாமி விமான கோபுர மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காலையில் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை முரப்பநாடு ஊர் பொதுமக்கள், பக்தர்கள், அறநிலைத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். திருவண்ணாமலை அடுத்த அடி அண்ணாமலை கிராமத்தில் உள்ள 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை மூலம் பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் நிறைவு பெற்று ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று கோ பூஜை மற்றும் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோவிலுக்கு மேலே உள்ள கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குறிப்பாக ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. மாவட்டம் புவனகிரி அருகே பூ ஆதி வராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 25 ஆண்டுகள் கழித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் 4 கால யாகசாலையில் வைத்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி மேளதாளங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்கள் மற்றும் பரிவார தெய்வங்களான பேச்சாயி அம்மன், விநாயகர், ஐயப்பன், பாலமுருகன், துர்க்கையம்மன் ஆலயங்களில் புனித நீர் ஊற்றி கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் ஆடி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால், தயிர், மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் ஐவநல்லூர் அருகே கீழப்பனையூரில் ஸ்ரீ வல்லப கணபதி, ஸ்ரீ மன்மதேஸ்வரர், ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயங்கள் அமைந்துள்ளது. இந்த ஆலயங்களில் திருப்பணி நடத்த திட்டமிடப்பட்டு திருப்பணிகள் தொடங்கி அண்மையில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்வாங்க பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக தினமான இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மகா பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்று புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு செய்யப்பட்டது. மேளதாள வாத்தியங்கள் முழங்க
சிவாச்சாரியார்கள் கடங்களை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து விமான கும்பத்தினை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நூற்றாண்டு பழமை வாய்ந்த தொண்டர்கள் நாயனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் கடந்த சில ஆண்டுகளாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்ற சூழலில் கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பூஜைகள் கடந்த 26ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு 30ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள், ரக்ஷா பந்தன், மருந்து சாத்துதல் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு பின் இன்றைய தினம் காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகளுடன் மகா கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை தீபாராதனை நிறைவு பெற்று 4 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு மகா கலசங்கள் கோவிலில் ஊர்வலமாக மேளதாளம் முழங்க எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விமான மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றவுடன் கோமதி அம்பாள் சமேத தொண்டர்கள் நாயனார் மூலவருக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகின்றது.